பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பேக்கரிகளிலும் ஸ்வீட் கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஆனியன் பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஆனியன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பெரிய வெங்காயம், 1/2 கிலோ கடலை மாவு, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 6 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 1 கட்டி பூண்டு, 100 கிராம் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு ஆயில். இப்போ நம்ம ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ ஆனியனை அதாவது பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதையும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிறிதளவு கொத்தமல்லி இலையும் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 துண்டு இஞ்சி நம்ம தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 கட்டி பூண்டு எடுத்துருக்கோம். அதையும் உரித்து எடுத்துகிட்டு இஞ்சும் பூண்டும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மாவு பிசையணும். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த உதிரியாக வரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். வெங்காயமெல்லாம் இப்படி தனித்தனியாக உதிரியாக வர மாதிரி நம்ம உதுத்தி எடுத்தாச்சு. அதாவது இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா, கை வச்சு பிசைஞ்சோம்னா எல்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ இந்த வெங்காயத்தை இந்த கப்பில் போட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணிக்கு எல்லா கடலை மாவும் நல்லா கலந்து
நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இந்த மாவில் இப்போ சூடான ஆயில் வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துனா நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கும், கீழே இருக்கிற மாவை தூக்கி மேலே போட்டோம்னா அந்த சூடு ஆறிடும். இப்போ நம்ம லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. இந்த வெங்காயத்தோட நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். போதும். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் பக்கோடாவுக்கு மாவு எல்லாம் பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பூரா ஆனியன் தான் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆனியன் தெரியுதுன்னு சொல்லிட்டு மாவு போட்டுகிட்டே இருந்தோம்னா அது வந்து போண்டா மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மாவு கெட்டியாகவும் இருக்கணும், ஆனியன் நிறைய தெரியணும். இப்போ வந்து ஆயிலில் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும், ஆனியன் நமக்கு நிறையா தெரியும். இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடானதும் லேசான, ரொம்பவும் ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஆயிலும் வந்து மீடியமாக தான் ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தோன்னா உள்ளே வேகாது, உள்ளே வந்து கிறிஸ்பாக இருக்காது. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி உதுத்து விட்ட மாதிரி தான் நம்ம போடணும். இப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக நல்லா வெந்திருக்கு. நம்ம கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் ஆனியன் தான் நிறையா இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஆனியன் பக்கோடா நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஆனியன் பக்கோடாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலை. நம்ம வீட்டில் செய்கிறனால ஃபுட் கலர் சேர்த்தாமே நம்ம செய்யலாம். அப்படி இல்லை கலர் நல்லா வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே போல் பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டி கொஞ்சமாக 1 கப் கடலை மாவு அப்படி வச்சு செய்யும் பொழுது நீங்கள் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுட்டு பசஞ்சிட்டு உடனே போட்டுக்கலாம். அப்போ வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இல்லை நிறைய செய்கிறோம் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளிக்காமல் வரன்னு நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு அடசல் போட்டுட்டு ரெண்டாவது போடும்போது அது தண்ணி விடாமல் இருக்கும். இல்லை அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே தண்ணி தெளிச்சிட்டோம்னா ரெண்டாவது வந்து தண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி தெளித்து பிசைஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாகவும் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.